மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த உலகத்தில் பணம் தான் பெருசாக படுது. அதுதான் நானும் நம்புகிறேன். பணத்தால் நிறைய பேர் நல்ல வழியிலும் போயிருக்காங்க, கெட்ட வழியிலும் போயிருக்காங்க. என் வாழ்க்கையில் ஒரு சில பேரை பணத்தை கெட்ட வழியாக சம்பாதிக்கிறது தான் பார்த்தேன். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் முடிவுக்கு நானே காரணமாயிட்டேன். என்னது இது? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்னது இது? ஐயோ, உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரில. உங்களை தான். ஒரு பிரச்சனை நடந்தது என்னன்னா, Love in the air, love in the air, love in the air. ஹாய் மாயா, என்ன திடீர்னு வர சொல்லியிருக்க? என்ன விஷயம்? நான் 3 நாள் பாம்பே போகிறேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். என்ன சடனாக ஊருக்கு கிளம்பிட்டேன்? கொஞ்சம் மணி அரேஞ்ச் பண்ணோம், அதை முன்னாடியே கிளம்பிட்டேன். நான் வேணும்னா தரட்டுமா? இல்லை வேணாம், நான் போயிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்குவீங்க. அந்த கவலையோடு நான் பார்த்துக்கிறேன். யாராருக்கிட்டே பணம் கேட்டல, இந்த பிளாங்க் செக் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்க. தேங்க்யூ. ஊருக்கு போனோடனே ஃபோன் பண்ணு, சரியா? சரி, ஓகே, பாய். பாய். Love in the air, love in the air, love in the air. அன்றைக்கி தான் கடைசியாக மாயா பார்த்தேன். ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னவ இப்போ வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா எதுவுமே தெரியாமல் ராத்திரியும் பகலுமா பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அடுத்த நாள் அவகிட்டேருந்து கால் வரும்னு நான் வழக்கம் போல் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு கால் வந்துச்சு. பேசுனது மாயா இல்லை. ஹலோ, யார்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க மாயா இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கா. உன் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாரு. என் மாயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு. ₹10,00,000 பேமெண்ட்டோடு வந்தா நான் கேட்குற அமௌண்ட்டை நீ கொடுத்துட்டனா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு போலீஸுக்கிட்ட போகணும்னு நினச்ச மாயா மாயமாயிடுவா. இப்போ புரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. கேட்ட பணத்தை கொடுத்து எப்படியாவது மாயாவை காப்பாற்றணும். இவன் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட். லட்சத்துலேருந்து பல கோடி வரைக்கும் போடலாம், ஆனால் கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு ஓ உயிருக்கே ஆபத்து. இந்த பொம்மையை கையில் வச்சுக்க, அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ண. நான் மச்சி ஆளே பார்க்க முடியல, எப்படி இருக்க? இருக்கா மச்சி? சி நான் ஆளே மாறிட்டேன், என்ன விஷயம்?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, ஜிம்மு இப்படியே கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கேன். சரி, ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காமே. கண்டுபிடிச்சிட்டியா? இதுனா மட்டும் தேடி எங்கன்னா மோப்பம் முடிச்சிருங்க. வா சொல்கிறேன். இவதான் மச்சி, என் ஆள் மாயா. இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய், இந்த பொண்ணியா லவ் பண்ணுற? ஏன் மச்சி, இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? நிறைய பேரோட ஊர் சுற்றி நிறைய பேரோட ஏமாற்றி அவன் கிட்ட காசை பிடி ஏமாற்றி வாழ்கிற பொண்ணுடா. எப்படா லவ் பண்ண? என்னடா சொல்கிற? பார்த்துக்கோ, இந்த பொண்ணு சரியில்லை. உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். இந்த பொண்ணு வேணாமாமே. என் ஃப்ரெண்டு சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. மாயா நல்லவளோ கெட்டவளோ, இப்போ அவள் ஆபத்தில் இருக்கா. நான் போய் காப்பாற்றியே ஆகணும். இவன் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட். லட்சத்துலேருந்து பல கோடி வரைக்கும் போடலாம். ஆனால் கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு ஓ உயிருக்கே ஆபத்து. எனக்கா? பிளாக் செக் எவ்வளோ நாள் ஃபில் பண்ணிக்க சொல்லிட்டான். அவனுக்கு உன் மேலே சந்தேகம் எதுவும் இல்லையே? அவன் என்னை முழுசாக நம்புகிறான். கிரேட், அதுதான் நம்மளுக்கு வேணும். இன்னும் 3 டேஸில் நான் பாம்பேக்கு போகிறேன். அதுக்குள்ளே இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கேட்டிருக்க பணமும் பொம்மையும் தான் கொண்டு வந்திருக்கான். சரியான தமாஷு. நீ தப்பான ஆளுங்ககிட்ட மாட்டினேன்னு நான் அங்கே கவலைப்பட்டிருந்தேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நீயே தப்பான ஆள். சீரியஸ்லி? சத்தம் கேட்டுச்சு. நீ வருவன்னு எனக்கு தெரியும் டார்லிங். டார்லிங் டார்லிங். ஏன்? உன்னை ரொம்ப உயிருக்கு உயிராக நினச்சேன். என் ஃபீலிங்ஸில் விளையாட்டல்ல. ஏன்னா மணி 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 சல்ட்டுமே டார்லிங். நான் வெறும் தூண்டில் தான் போட்டேன். அது நீயா வந்து மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நான் பண்ண மிகப்பெரிய தப்பே உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணது தான். நீ கொண்டு வந்த பணத்தை இங்கேயே விட்டுட்டு ஓடிடு. உன் உயிராச்சும் மிஞ்சம். உன்னை கொல்லக்கூட எனக்கு மனசு வரலடி. உன்னை கொன்னா எனக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். ஒழுங்காக உன் முடிவை நீயே எடுத்துக்க. டிசைட் பண்ணு.
மாயா முடிஞ்சா? மாயா முடிஞ்சதா? மாயா மா முடிஞ்சது முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி மாயா மாயமாக போயிட்டா. அது எப்படி ப்ரோ ஒரு பொண்ணை அனுப்புவீங்களா? அப்பாவி பசங்களாக பார்த்து லவ் பண்ண வைப்பீங்களா? இதுனா தப்பு. என்கிட்ட உங்கள் வேலையை காமிச்சிட்டிங்களா? உன்னை சராசரி மனுஷனா நினச்சது ஏன் தப்பு தான். மார்க் மை வேர்ட்ஸ், when I will see you, I will finish you. I am waiting. அதெல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த கதையில் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுதுல்ல? என் மரணத்திற்கு நானே காரணம் இல்லை. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஓகே, எதனா இதில் கரெக்ஷன் பண்ணலாம். கிளைமேக்ஸ் சொல்கிறேன், எழுதிக்க. இந்த கதை மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்களை போன்ற மனிதர்கள் இன்னும் இந்த பூமியில் உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் பிளாக்மெயில் என்ற பெயரில் மாட்டி சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை எடுத்துக்காட்டவே இந்த குறும்படத்தை சமர்ப்பிக்கிறேன். கரெக்டாக எது? அப்போ நீங்களே எழுதுங்க.